Hi, hello, welcome to Max class. நம்ம 12th standard mathematicsல unit 2 பார்த்துட்டு இருக்கோம் complex number. இன்னைக்கு நம்ம பார்க்க போற exercise வந்து exercise 2.5. Question number 1 பாருங்க modulus. Find the modulus of the following complex number. Last videosல modulusல எப்படி find out பண்றது, அதனுடைய properties அப்படின்ற அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2i by 3 plus 4i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. மாடுலஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு நம்பரா மாத்தணும். ஓகேவா? இங்க ஐ எல்லாம் இருக்கு பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவ் நம்பரா கிடைக்கும். ஓகேவா? மாடுலஸ் அப்படின்னாவே பாசிட்டிவ் நம்பர். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ இங்க ஃப்ராக்ஷன்ஸ்ல இருக்கு, நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்போ மாடுலஸ் ஃபைண்ட் மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் மாடுலஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு செப்பரேட்டா நான் மாடுலஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பிளேஸ்ல பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 2i அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் 2i அப்படின்னு இருக்கிறத இதுல ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் இல்ல, இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ரியல் பார்ட் வந்து 0 பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு 2i. அப்ப அதுல i எடுத்துக்க கூடாது, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கணும். 2 ஸ்கொயர். இப்ப மிடில் எப்பயுமே பிளஸ் வரணும். ஓகேவா? சரி, ரூட் 2 ஸ்கொயர், அப்ப ரூட் 4ன்னு கிடைக்கும். ரூட் 4 என்ன 2. ஓகேவா? அதனாலதான் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். டினாமினேட்டர்ல பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i அப்படின்னு இருக்கு. அப்ப இதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 4, அப்ப 4 ஸ்கொயர். அப்ப 9 plus 16 இங்க இருக்குங்களா? ஓகே, அப்ப ரூட் 25 கிடைக்கும். ரூட் 25 என்னன்னு எழுதலாம், 5 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருமா, இதுல செகண்ட் ஒன் ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சம் ஆஃப் 2 ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, டினாமினேட்டர்ல இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை கான்ஜுகேட் எடுக்கணும். ஏன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்ல இருக்கு ஃபிராக்ஷன்ஸ்ல. அதனால பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கான்ஜுகேட் இங்க 1 plus iன்னு இருக்கு. மாடுலஸ் ஃபைண்ட் மாடுலஸ்ன்னு சொன்னாங்க, அதனால மாடுலஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. உள்ள என்ன பண்ணலாம் பாருங்க, ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்க 1 plus iக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் என்ன அப்படின்னா, ஐயோடைய சைனை மட்டும் மாத்தணும். இங்க 1 plus iன்னு இருக்கு, இங்க எழுதும் போது 1 minus i. ரியல் பார்ட்ல எந்த சேஞ்சஸுமே வரக்கூடாது. ஓகேவா? அதே பிளஸ் செகண்ட் பாருங்க, பிளஸ் செகண்ட் மாடுலஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கான்ஜுகேட் பாருங்க 1 minus i இருக்கு. அப்ப இதனுடைய கான்ஜுகேட் என்ன எழுதலாம், 1 plus iன்னு எழுதலாம். ஓகேவா? நியூமரேட்டரால டினாமினேட்டருக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, டினாமினேட்டரை ரியல் நம்பர் அதாவது நம்பரா மட்டும் மாத்துறதுக்காக, இங்க ஐ எல்லாம் கேன்சல் பண்றதுக்காக இந்த மாதிரி கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்ப 2 minus i into 1 minus iன்னு இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணா இங்க பாருங்க, 2 into 1 2, 2 into minus i minus 2i, i minus i into 1 minus i minus i into minus i ஸ்கொயர். i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1, அதனால நான் டைரக்டா போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 1 into 1 1, 1 into i minus 2i into 1 minus 2i minus 2i into i minus 2i ஸ்கொயர். i ஸ்கொயருக்கு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 2 மாறிடும். ஓகே, ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இல்ல சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்க, 1 minus 3i 1 minus 3i by 2 plus 3 minus i by 2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் சேமு, அதனால நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரியல் பார்ட் பாருங்க, 1 ரியல் பார்ட் 3 ரியல் பார்ட், அதனால ஜாயின் பண்ணி 4ன்னு எழுதிக்கிறேன். minus 3i minus i, ஐயோடைய டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணா -3 -1, அப்போ -4iன்னு எழுதலாம். டினாமினேட்டர் 2, ரெண்டுத்துலயும் 2 காமனா எடுத்து கேன்சல் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது மாடுலஸ் ஆஃப் 2 minus 2i. ஓகேவா? இப்ப மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதாவது சம் ஆஃப் 2 ஃபிராக்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது 2 ஃபிராக்ஷன்ல இருந்த வேல்யூஸ்க்கு கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கும். அதனாலதான் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் வந்து பாருங்க 2 ஸ்கொயர் பிளஸ், எப்பயுமே மாடுலஸ்ல மிடில் பிளஸ் தான் போடணும். நீங்க மைனஸ் இருந்தா பிராக்கெட்ல போட்டுடணும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் எடுத்து எழுதணும். -2 ஹோல் ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் வந்து 4 plus 4, 4 plus 4 வந்து 8. அப்ப ரூட் 8 எப்படி எழுதலாம், 2 root 2ன்னு எழுதலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ ஹோல் பவர் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாங்க, அதனால மாடுலஸ் சிம்பிள் அப்படி போட்டிருக்கோம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ ஹோல் பவர் 10. ஓகே, உள்ள இருக்கிறதுக்கு நம்ம மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் வந்து ப்ராக்கெட்ல போட்டோம்னு சொன்னேன், -1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 10. 1 + 1 வந்து 2, அப்போ √2 ஹோல் பவர் 10. இந்த √2 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், 2 பவர் 1/2 எழுதலாமா, ஹோல் பவர் 10. நெக்ஸ்ட் இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். 10/2 என்னது 5, அதனால 2/5 ரெடியூஸ் ஆயிடுச்சு. 2 பவர் 5 என்ன நம்மளுக்கு தெரியும், 32. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருமா, ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் 2i into 3 minus 4i into 4 minus 3i கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப், இந்த வேர்டுக்கு பதிலாக நான் சிம்பிளில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னா, Z1 Z2 Z3 மல்டிப்ளேயில் இருக்குது 3 டேர்ம்ஸு, அதனால் நான் Z1 Z2 Z3ன்னு தனித்தனி மாடுலஸில் எழுதியிருக்கேன். பாருங்கள், இங்கே தனித்தனி மாடுலஸில் இருக்கா. நெக்ஸ்ட் இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் 2i, அப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் இதில் இல்லை 0 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து 2, அப்போ 0 + 2 ஸ்கொயர், அப்போ √4ன்னு கிடைக்கும். √4 வந்து 2. ஓகே, இங்கே என்ன கிடைக்கும் பாருங்க, ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ப்ராக்கெட்டில் போடணும் ஹோல் ஸ்கொயர், அப்போ ரூட் ஆஃப் 9 + 16. இங்கே என்ன பாருங்க, ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ப்ராக்கெட்டில் போடணும். ஐயெலாம் எடுத்துக்கூடாது, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல √25 கிடைக்கும், இங்கே √25 கிடைக்கும். இங்கே இருக்கா, சரி, √25 வெளியே வந்தால் என்னென்னு எழுதலாம், 5ன்னு எழுதலாம். இங்கேயும் 5ன்னு எழுதலாம். அப்போ 2 × 25 50 இதனுடைய மாடுலஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 and Z2 such that modulus of Z1 = modulus of Z2 = 1. Here they saying 2 complex number, their modulus are equal. It is equal to 1 they saying. Then Z1 is and Z2 not equal to -1. Okay, then show that Z1 plus Z2 whole divided by 1 plus Z1 Z2 is real number அப்படின்னு காமிக்க சொல்றாங்க. ஓகே, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா Z bar = Zன்னு ப்ரூவ் பண்ணா போதும். ஓகேவா, அப்போ நம்ம கான்ஜுகேட் எடுத்தா அதனுடைய வேல்யூவும் பாருங்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஈக்குவலாக இருந்தால் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லலாம். செக் பண்ணலாமா. சரி, இங்கே என்ன சொன்னாங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 1ன்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை எடுத்துக்கிறேன். we know that modulus of Z² = Z bar. இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஈவன் தோ ஐ எம் கிவன் இயர். இது ஏன் நான் இந்த மாதிரி மாற்றினேன் அப்படின்னு சொன்னால், மாடுலஸ் ஆஃப் Z1 ஹோல் பார்ன்றது, அதாவது கான்ஜுகேட்டுன்றது எதுக்கு ஈக்குவல்னா 1/Z ஈக்குவல். நீங்கள் இதையே நேரடியாக ஞாபகம் வச்சுருந்தா கூட போதும், இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதே போல் Z2 ஹோல் பார்னா 1/Z2 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ கொஷினில் கொடுத்தாங்கல்ல, இந்த டேர்ம்ஸை தானே நம்ம ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதை W = நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இதை Wன்னு கன்சிடர் பண்ணிட்டா ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், W ஹோல் பால் = W அப்படின்னு நான் காமிக்கணும். அப்போ தானே ரியல்னு சொல்ல முடியும். ஓகேவா, அதனால தான் நான் இங்கே எடுத்திருக்கேன் பார், W ஹோல் பார் = W, கான்ஜுகேட் ஆஃப் W = W அப்படின்னு நான் காமிக்கணும். அப்போ தான் ரியல்னு சொல்ல முடியும். ஓகேவா, அப்போ நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன், கொடுத்துருக்கேன் அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு, இந்த டேர்ம்க்கு. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு செப்பரேட்டாக கான்ஜுகேட் போடுறேன். ஓகேவா, இங்கே சம் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர் கான்ஜுகேட் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே போல் டினாமினேட்டரில் ப்ராடக்ட் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, Z1 ஹோல் பார்ன்னு இருந்துச்சு. இந்த Z1 ஹோல் பாரை எப்படி எழுதலாம்னு சொன்னோம், 1/Zன்னு எழுதலாம். Z2 ஹோல் பாரை 1/Z2ன்னு எழுதலாம். இதை தான் நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க, 1/Z1 + 1/Z2. ஓகே, பை அதே போல் டினாமினேட்டரில்
z1 பார 1 by z1, z2 பார 1 by z2. ஓகேவா, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. z2 plus z1 whole divided by z1 z2 கீழே மல்டிப்ளை. அதே போல இங்கேயும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z1 z2 plus 1 whole divided by z1 z2. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது z1 plus z2 whole divided by 1 plus z1 z2. இது என்னது? இது கொஷின்ல கொடுத்த w தான் இது. ஓகேவா, நமக்கு w பார்ன்னு தானே எடுத்தோம், நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? wன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? ரியல்னு சொல்லலாமா? ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பாருமா. Which one of the points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுல எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்ப z1 and z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 இதாம்மா ஃபார்முலா. ஓகேவா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாருங்க z1 z2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் z1 minus z2. ஓகேவா, சரி. அப்ப இந்த இடத்துல பாருங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸை A B இதை C அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்ப let A, B and C be the points representing the complex number. அதை நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஏன்றது z1 எடுக்கிறோம், Bன்றது z2 எடுக்கிறோம், Cன்றது z3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. எது நியரஸ்டா, எது க்ளோசஸ்டா இருக்கு 1 plus iக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, அப்ப நான் வந்து AB இது ரெண்டுத்தையும் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். இங்க பாருங்க AB, நான் சொன்னேன் ஃபார்முலா என்ன பாருங்க? மாடுலஸ் ஆஃப் z1 minus z2. z1ன்றது என்ன நம்பரு? 10 minus 8i. மைனஸ் இருந்தா எப்பயுமே பிராக்கெட் போடணும். z2 ஓட பிளேஸ்ல இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ இது வந்து இதுக்கு க்ளோசஸ்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஓகேவா, அப்ப நான் வந்து 1 plus iக்கு நான் செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, 10 minus 8i 1 plus iக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் A, செகண்ட் ஒன் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு 1 plus iக்கு, அதனால அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இப்ப ரியல் பார்ட்லாம் ஒன்னா ஜாயின் பண்றாங்க. 10 minus 8i இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்தாங்க, -1 minus i. அப்ப 10 minus 1னா -9 plus 9ன்னு கிடைக்கும். -8i minus iனா -9iன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ மாடுலஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i -9, அது பிராக்கெட்ல போடணும். -9 ஹோல் ஸ்கொயர். 9 ஸ்கொயர் வந்து 81ன்னு எழுதலாம், இதுவும் 81, இதுவும் 9 ஸ்கொயர் தான். அப்ப ரூட் ஆஃப் 81 plus 81னா ரூட் ஆஃப் 162 அப்படின்னு எழுதலாம். சரி, இது எப்படிமா பிரிக்கலாம்? 81 into 2ன்னு பிரிக்கலாமா? ரூட் 81 என்னது? 9, அதனால்தான் 9 root 2 அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் BC, அதாவது என்னன்னா செகண்ட் பாயிண்ட் வித் 1 plus i. ஓகேவா, அப்ப செகண்ட் பாயிண்ட் என்னது? 1 plus 6i. நெக்ஸ்ட் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1 plus iக்கு, அதை எடுத்துக்கலாம். இப்ப 11 plus 6i -1 minus i. இப்ப 11 minus 1ன்றது 10, 6i minus iன்றது 5i. ஓகேவா, மாடுலஸ் வேல்யூ பாருங்க, ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். அப்ப ரூட் 100 plus 25 ரூட் 125 கிடைக்கும். இது எப்படி பிரிச்சு எழுதலாம் பாருங்க, 25 into 5ன்னு எழுதலாம். அப்ப ரூட் 25 வெளி வந்த 5, உள்ள ரூட் 5 அப்படியே இருக்கு. ஓகேவா, சரி, நம்ம இதுல இருந்து எது நியரஸ்ட் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க 9 root 2 அப்படின்னு வந்திருக்கு, இங்க 5 root 5ன்னு வந்திருக்கு. ஓகேவா, இதுல இருந்து எது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அப்படின்றது, இப்போ 5 root 5 விட 9 root 2ன்றது கிரேட்டர். ஓகேவா, சரி, அப்ப 11 plus 6iன்றது
க்ளோசஸ்ட் டு 1 + I அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 11 + 6iன்றது எதுக்கு க்ளோசஸ்டா இருக்கு? 1 + ஐக்கு க்ளோசஸ்டா இருக்கு. ஏன்னா 1 + ஐ நீங்க மாடுலஸ் எடுத்தா என்ன கிடைக்கும் பாருங்க, 1 + 1 √2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த வேல்யூ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்டா இருக்கிறது எது? லீஸ்ட் 5√2. சாரி, இந்த 1 + ஐக்கு எது நியரஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 5√5. இந்த 5√5ன்றது எது கூட ஜாயின் பண்ணா நம்மளுக்கு கிடைக்குது? 11 + 6i. அப்ப நான் உங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்ல இருந்து எழுதணும். அப்ப இந்த 5√5ன்றது எதனுடைய இதுவா கிடைக்குது அப்படின்னா 11 + 6i. அதுதான் எடுத்து எழுதணும். The 11 + 6i is closest to 1 + I அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருமா. இந்த கொஸ்டின் நம்பர் 4 வந்து 2 மெத்தட்ல போடலாம். இங்க நான் ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். ஓகே, இன்னொரு மெத்தடும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இஃப் மாடுலஸ் ஆஃப் z = 3, ஷோ தட் 7 ≤ மாடுலஸ் ஆஃப் z + 6 - 8i ≤ 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க z. இது z1 எடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன் என்ன இருக்கு? 6 - 8i நான் z2 எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z1னாலும் மாடுலஸ் ஆஃப் z என்ன நம்பர் அப்படின்றது பாருங்க, இங்க 3. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு மாடுலஸ் எடுத்தா √6² + -8 அப்ப 36 + 64 கிடைக்கும். √100 √110 எழுதலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும். ஓகேவா? இதை தான் நம்ம இங்க கொண்டு வர போறோம். ஏன் இதை நான் கொண்டு வந்தேன்னா, இங்க என்ன இருக்கு பாருங்க, லீஸ்ட் நம்பர் 7 இருக்கு, இங்க கிரேட்டர் நம்பர் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இடத்துல சப்ராக்ஷன், செகண்ட் இடத்துல அடிஷன் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க ஃபார்முலா பாருங்க, மாடுலஸ் ஆஃப் அதுக்குள்ள ஒரு மாடுலஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் 2 மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், மாடுலஸ் ஆஃப் z1 minus மாடுலஸ் ஆஃப் z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to sum of 2 their modulus. ஓகேமா? அப்ப இந்த இடத்துல z1ன்றது 3. ஓகே, அப்ப 3 போட்டாச்சு. z2ன்றது நம்மளுக்கு என்ன வந்துச்சு? மாடுலஸ் வேல்யூ 10. அதனால 10 less than or equal to, இது வந்து கொஸ்டின்ல கொடுத்தாங்கல்ல ரெண்டு நம்பரை, அதாவது இங்கேயே இருக்கு பாரு, z plus 6 minus 8, அதான் மிடில் வரணும். less than or equal to modulus of z1ன்றது 3, modulus of z2ன்றது 10. இங்க பாருங்க 3 minus 10ன்றது -7, modulus உள்ள இருக்கிறதுனால பிளஸ்ஸா மாறிடும் 7. ஓகே, less than or equal to இங்க 3 plus 10ன்றது 13. இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது. ஓகேவா? செகண்ட் அனதர் மெத்தடும் சொல்றேன். ஓகே பாருங்க, ஃபோர்த்ல அனதர் மெத்தட் பார்க்கலாம். modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டிமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல z1 வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, z1 3, z2 அப்படின்றது 6 minus 8i அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 plus 6 minus 8i, இது கொஷின்லேயே இருக்கு. மாடுலஸ் ஆஃப் 3 plus மாடுலஸ் ஆஃப் 6 minus 8i. ஓகே, அப்போ லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் 3 plus இதுக்கு மாடுலஸ் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா வேல்யூஸ் பாருங்க, 6² plus -8 whole square அப்படின்னும், இங்க 3 plus மாடுலஸ் ஆஃப், இப்போ இதுக்கு ரூட் எடுத்தாலும் 3² வந்து என்னது √9, √9னாலும் 3 தான் கிடைக்கும். அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் 3 அப்படின்னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்க 36 plus 64, அப்போ 3 plus இது வந்து √100ன்னு கிடைக்கும். √100 என்னன்னு எழுதலாம்? we know that √100 equal to 10. ஓகேவா? சரி, அப்போ 3 plus 10 equal to 13. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? 3 plus 6 minus 8i அப்படின்னு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்னன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? 13 அப்படின்னு இருக்கா? இப்போ நான் இந்த 7 எடுத்து கொண்டு வரணும்.
அப்போ இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது லீஸ்டாக இருக்குது 7, அதனால another one we know that modulus of z1 minus z2 less than or equal to அப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எழுதும்போது பாருங்க இதுல செகண்ட் ஒன் modulus of z1 plus z2 greater than or equal to difference of two their modulus அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப z1ன்றது 3, z2 அப்படின்றது என்னது 6 minus 8i. ஓகேவா, இது என்னது is 3 plus 6 minus 8i. ஓகே, இப்போ இது மாடுலஸ் 3நாலும் 3 தான். இதை எடுத்த அப்படின்னு சொன்னால் 6 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர்ன்றது முன்னாடி போட்டதே தான். முன்னாடி என்ன போட்டோம், இதனுடைய ரிசல்ட்டு ரூட் 100 வந்தது 10ன்னு எழுதினோம். அப்போ 3 minus 10 அப்படின்னு வருதா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதும் போதும் மாடுலஸ் ஆஃப் அப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர் மாடுலஸ். ஓகேவா, அப்போ இங்கே ஹோல் மாடுலஸ் இருக்கு எல்லா வெளியே. அப்போ 3 minus 10ன்னும் போது மாடுலஸ் ஆஃப் -7 வரும். மாடுலஸ்குள்ள மைனஸ் இருக்கிறதுனால +7 அப்படின்னு கிடைக்குது. இங்கே என்ன இருக்கு பாருங்க, 3 + 6 minus 8i. ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே 1 இது 2 ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன எழுதலாம் பாருங்க. இது பாருங்க 7 இங்க 13. அப்போ லீஸ்ட் வந்து 7, ஓப்பன் சைடு வந்து இந்த கொடுக்கணும். அப்போ less than or equal to 3 + 6 8i less than or equal to இங்க 13. அப்போ 13. இதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது. இது செகண்ட் மெத்தட்மா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4 போலவே தான் 5ம். ஓகேவா, இப்போ மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஷோ தட் 2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z² minus 3 less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 2 மெத்தட் போடலாம். 1 மெத்தட் இங்கே நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து z1ன்றது பாருங்க, இங்கே z² இருக்கு. அப்போ z1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ z2ம் z1ம் நான் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். என்ன வேல்யூ 1. ஓகே, ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். z2ன்றது இங்கே என்ன இருக்கு -3, அதனால -3ன்னு எடுத்திருக்கேன். இல்லை -3ன்னும் போது ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கு, இமேஜினரி பார்ட் இல்லை. அதனால நான் -3 + i0ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் இதுக்கு மாடுலஸ் எடுத்தா என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர் √9ன்னு கிடைக்கும். √9 வந்து 3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாக்கு வருவோம். இப்போ இங்கே லீஸ்டாக இருக்கு, இங்கே கிரேட்டராக இருக்கு. அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் இங்கே பாருங்க, இந்த வெளியே இருக்க ஒரு மாடுலஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போட மறந்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே மிஸ்டேக் ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் 2 மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 less than or equal to ப்ராடக்ட், அதாவது சம் ஆஃப் 2 மாடுலஸ். ஓகே, இப்போ z1ன்றது 1 மைனஸ் z2ன்றது இங்கே வந்து 3. இப்போ இது கொஷினில் கொடுத்ததே தான். இது மாடுலஸ் ஆஃப் z² minus 3. ஓகே, இங்கே 1 ஸ்கொயர் பண்ண மாடுலஸ் எடுத்தாலும் 1 தான். இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் z2 ஆல்ரெடி போட்டுட்டோம் 3. ஓகே, 1 + 3 வந்து இங்கே 4. இங்கே மாடுலஸ் ஆஃப் -2ன்றது மாடுலஸ்குள்ள மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும், அதனால 2. அப்போ 2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z² minus 3 less than or equal to 4. இதாம்மா அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஓகேவா, இதையே வந்து நான் 4th ப்ராப்ளம் போட்டேன்ல, அதே கான்செப்டில் கூட போடலாம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.5ல 1லேருந்து கொஷின் நம்பர் 5 வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோமா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.